சில பேர் சொல்கிறேன், அவங்களோட நீங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். ஷாருக் கான் ராவன் பண்ணேன். சங்கர் சார் அவர்லாம் நமக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். ஏன்னா எஸ்டிஆர் அவரு சிலம்பாட்டத்தில் கமர்ஷியல் ஃபைட் நிறைய எடுத்திருக்கேன். அது எனக்கு இந்த ஸ்டேட் அவார்ட்லாம் கிடைச்சிருக்கு. பட் இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்கான கதை ஒன்று சொன்னேன் அவங்களுக்கு. பச்சை குடியினர் படத்துக்கு அண்ணா நகர் டவர் தெரியுமா, சென்னையில் ஜம்ப் பண்ணும்போது அந்த டவரோட கேப் ரொம்ப கம்மி. நான் ரொம்ப ஸ்விங் எடுத்து வெளியே வந்துட்டேன். என் முதுகு எலும்பு அடிபட்டு L2 டிஸ்லோகேட் ஆகிடுச்சு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது எல்லாம் அப்படி பார்த்து டக்குன்னு பார்த்துட்டு சார் ஒரு சிவியர் கேஸு, ஒரு 3 நாள் அப்சர்வேஷன் வைக்கணும் சார் இருந்தாங்க. 3 days 4 days இருந்தேன். பிளாடர் பிளாக் ஆகிடுச்சு சார் இருந்தாங்க. மறுபடியும் அந்த டாக்டர்கிட்ட போய் கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, ஒரு பீடா கடை வச்சு படிச்சுக்கப்பா, அது அவங்களுக்கு சேஃப் அப்படின்னார். உண்மையாக நம்ம ரிஜெக்ட் ஆகிட்டோம் ஸ்டண்ட் கேஸ் வரும்போது எனக்கு ரொம்ப வேதனை ஆச்சு. உடனே அன்னைக்கு வெளியே வந்தவன் தான் இங்கே அழகாக உட்காந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கேன். எப்படி ஸோ ஏதோ நம்மளை தாண்டி ஏதோ சக்தி இருக்குல்ல, அதையே நம்பலாம். சார், உங்களுக்கு சக்ஸஸ்னா என்ன, ஃபெயில்யூர்னா என்ன, எப்படி பார்ப்பீங்க? வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம ஜர்னி வித் அனன்யா பட் யார் இருக்காங்க? நம்ம அமேசிங் லெஜெண்டரி ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் none other than கனல் கண்ணன் சார். வணக்கம். வணக்கம் அனன்யா. வணக்கம். நான் ஃபைட்டர் ஆகணும், ஃபைட் மாஸ்டரே ஆகணும்னு எப்போ தோணுச்சு? எப்போ முடிவு பண்ணீங்க? அதாவது ஃபைட்டர் ஆகணும், ஃபைட் மாஸ்டர் ஆகணும் அப்படி கிடையாது. முதல்ல ஃபைட்டர் ஆகணும், அதுதான் மெயின் எனக்கு. ஆக்சுவலாக நான் பேசிக்கலி ஒரு கிராமத்தில் வந்தேன். அதாவது நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டம், நாகர்கோவில் நகராட்சி. அதில் ஒரு திங்கட்சந்தைன்னு ஒரு நகராட்சி. அது கீழே ஒரு பவரே இல்லாத ஒரு கிராமம், கரண்டே இல்லாத கிராமம். அந்த காலத்தில் அந்த கிராமத்தில் நான் பிறந்து வந்தேன். என்னுடைய தாய்மாமன் இந்த ஆசான்னு சொல்லுவாங்க. அது கேரளா பார்டரில் பார்த்தீங்களா, அப்போ அது ஆசான்னு தான் சொல்லுவாங்க. அதாவது வாத்தியார், அது இங்கே இந்த டீச்சர்ஸ் வாங்கின இந்த அடிமுறைகள் சிலம்பம்லாம் கற்றுக் கொடுக்குறவங்களுக்கெல்லாம் ஆசான்னு சொல்லுவாங்க. அவருடைய வளர்ப்பில் வளர்ந்தேன். பட் நான் அந்த அடிமுறைலாம் நான் கற்றுக்கவே இல்லை. ஸோ அவங்க அந்த சின்ன வயசுல இருக்கும்போது பண்ணுறதை நான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் சின்ன ஒரு சமய சந்தர்ப்பங்களால் நான் மறுபடியும் அங்கேருந்து தூத்துக்குடி நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆனேன் என்னோட அண்ணனுடைய வேலையின் நிமித்தமாக. அப்போது அங்கே ஜிம்னாஸ்டிக் கற்றுக்கிட்டு நிறைய பேர் இருந்தாங்க. அந்த கற்றுக்கும் போது அந்த வாத்தியாரோட பேர் ஃப்ரான்சிஸ்ன்னு ஒருத்தர் பெரிய பர்சன். அவர்கிட்ட கற்றுட்டு போகிறவங்க தான் 2 பேரும் இங்கே சென்னையில் எம்ஜிஆருக்கு சிவாஜிக்கெல்லாம் டூப் போடுறாங்கன்னு சொன்னாங்க. அது எம்ஜிஆருக்கே டூப் போடுறாங்கன்னா அப்போ அந்த கலை எப்படிப்பட்ட ஒரு கலையாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ நம்மளும் இந்த ஸ்டண்டில் சேரணும். அப்போ நான் பேசிக்கலாக ஜிம்னாஸ்டிக் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் கற்றுக்கலாம். அவர் சின்ன பையன் எப்படி ஏற்றுக்குவாங்க, கற்றுக்கணுன்னு ஒரு 18 years ஆனவுடனே அப்போ அவங்க நம்ம சென்னையில் ஸ்டண்ட் யூனியன் இருக்குது, தென்னிந்திய திரைப்பட ஸ்டண்ட் யூனியன் இருக்குது. அதில் மெம்பர் ஆகணும், அப்போ தான் நீங்கள் பண்ண முடியும் கேட்டாங்க. அது மெம்பர் ஆகிற ஃபார்மாலிட்டிஸ் என்ன அப்படின்னு அப்போ சொன்னாங்க, நீங்கள் ஒரு எழுதி போடுங்க, லெட்டர் போடுங்க, கூப்பிடுவாங்க, கால் ஃபர் பண்ணுவாங்க. அப்போல்லாம் நமக்கு எழுதி அந்த போஸ்ட் ஒட்டி அனுப்பணும். அது நான் ரெஜிஸ்டர் போஸ்ட் கூட கிடையாது. அந்த லெட்டர் அனுப்புவாங்க. அனுப்பிச்ச உடனே அந்த லக்குக்காக ஒரு 3 months எனக்கு ரிப்ளை லெட்டர் வந்துச்சு எனக்கு. நீங்கள் வாங்க, நீங்கள் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஏஜ் எழுதி போட்டிருந்தேன். அப்போ 18 years ஓல்டு, எனக்கு 18 வயசு. அப்போது ரொம்ப சின்ன பையன், மிஸ்ஸி கொஞ்சம் வச்சுருக்காது. அப்படி இருக்கும்போது நம்ம போய் சேர்ந்த உடனே அவங்க டெஸ்ட்டு முடிஞ்சு போச்சு. அந்த டெஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த லெட்டர் வர ஆமாம் அதாவது இது நம்ம இந்த இன்டர்வியூ மாதிரி வச்சுக்கோங்களேன், அவங்க பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி காட்டணும். அவன் செஞ்சு அது முடிஞ்சு போச்சு. எனக்கு லெட்டர் 1 day லேட்டாக வந்திருக்கு. ஸோ நான் பண்ணல. ஸோ லேட் ஆன உடனே நான் ஐயோ போச்சே சொல்லும்போது, அப்போ எங்கள் ஊர் சேர்ந்த ஒருத்தர் ஸ்டண்ட் நடிகராக இருக்கார், ஒரு மூர்த்தி. அவர் சிவாஜி சாருக்கெல்லாம் பர்மனெண்ட் டூப்பார் ஒரு டைமில். அவர் அப்போ நேராக வரார் இப்படி ஆகி போச்சு கூப்பிட்டு போயிட்டு அது அப்போ செக்ரட்டரியாக இருக்கும் நாராயண். அவர் ஆல்மோஸ்ட் பெங்களூர். அவர் சார் லேட் ஆகிட்டான், நல்லா பண்ணுவானா? இல்லை சார் நல்லா பண்ணுவான். சரி, அவனுக்கு கொடுத்து மெம்பர்ஷிப் ஆகி கொடு. அப்போ முதல்ல 1552 ரூபாய், 1552 rupees மெம்பர்ஷிப் காசு. அதை கட்டிட்டு மெம்பர் ஆனேன். அன்னைக்கு மெம்பர் ஆனதான் 85. ஆமாம் 85 வந்தேன் மெம்பர் ஆனேன். 85 டிசம்பரில் ஆனேன். அன்னைக்கு ஸ்டண்ட் யூனியன் கார்டு, எனக்கு மெம்பர்ஷிப் கார்டு கொடுத்தாங்க.
கொடுத்ததுக்கப்புறம் உலகமே கையில் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. எப்படி ஆகாரம் பெரிய ஸ்டண்ட் அடிக்கிற ஐட்டம் போல் இருக்கு சொல்லிட்டு, அப்போ அந்த ஸ்டண்ட் யூனியன் கார்டு இருந்தால் எல்லா ஸ்டூடெண்ட்களும் ஈஸியாக போகலாம். திரும்பி அவங்களுக்கு அந்த ஐடி கார்டு இருந்தால் அவங்க ஒரு கார்டு கொடுப்பாங்க. அது கொடுத்தா எல்லா கார்டுக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல வாகன ஷெடியூல் போகும்போது பிடிச்சா இருந்தாலும் நிப்பாட்டா படுத்துற அவர் நல்ல பேர் நான் மறந்துட்டேன். அவர் நிப்பாட்டிட்டு, சார் உள்ளே போகணும். எதுக்கு நீ உள்ளே போகணும்னு கேட்டார். இல்லை உள்ள உனக்கு ஸ்டண்ட் வேலை இருந்தால் உள்ளே போ, இல்லை இதுக்கு தேவையில்லை இதுக்கு உள்ள போகிற அப்படி கேட்டான். சார் என்னடா ஸ்டண்ட் கார்டு எடுத்தால் பெரிய வேல்யூ சொன்னாங்க, உள்ள விட மாட்டேன். நீங்க அங்க அந்த மூவில நீங்க இருந்தா மட்டும் நீங்க உள்ள போகணும், அவ்வளவுதான். அதுதான் அந்த உன்னுடைய மூவி சம்பந்தப்பட்ட ஒர்க் உங்களுக்கு இருந்தா நீங்க போகலாம் அப்படின்னாங்க. ரொம்ப சேட் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் நம்ம அந்த தொழில் எப்படி டெவலப் பண்ணலான்றது ஒரு விஷயம் தான். ஜிம்னாஸ்டிக் ஃபைட் மட்டும் பத்தாது, சினிமாவுக்கு திரைப்படத்தை ஸ்டண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வேல்யூ வேணும். எப்படின்னா எப்படி ஆக்ட் பண்ணுறது, எப்படி விழுறது, எப்படி கீழே விழுறது, எப்படி சேஃப்டி பர்பஸ் பண்ணுறதுன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கும்போது காலகட்டங்கள் மாறும்போது எந்த ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஏன்னா ரொம்ப ஒல்லியான உருவம், ரொம்ப சின்ன பையன், யாருக்குமே லேடிஸ் கூட மேட்ச் பண்ண முடியாது. ஆமாம் முடியாது. ஸோ அப்படி ஒரு காலகட்டம் போக 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 அப்படி நாட்கள் கடந்து செல்ல கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு ஒர்க் குரூப் 100 பேர் வந்து அதில் ஒருத்தர் போட்டுருவாங்க. அப்படியே ஜாலியாக சர்க்கிள் பண்ணி. ஆனால் ரொம்ப இதில் இன்னொரு விஷயம்னா, எங்கேயுமே ப்ராக்டிஸ் பண்ண விடவே மாட்டேன். எந்த ஊரில் வந்தாலுமே அங்கே ப்ராக்டிஸ் பண்ண காலைல ஒரு 1 ஹவர், ஈவினிங் 1 ஹவர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அப்போவே நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த பையன் ரொம்ப சின்சியராக இருக்கான், டெஃபினட்டாக மிகப்பெரிய சக்ஸஸ் ஆவான். ஸோ அப்படியே வாழ்க்கை போய்ட்டு இருக்கும்போது, அப்போ என்னுடைய ராம்போ ராஜ்குமார்னு ஒரு மாஸ்டர், ஃபஸ்ட் டைம் மாஸ்டர் அவர் சார் அவர்கிட்ட போய் வாய்ப்பு கேட்பேன். முதல் இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஸ்டண்ட் ஆக்ஷன் கொரியோகிராஃபர் ஆகும்போது ஒரு நல்ல புத்தி, ஒரு எஃபிஷியன்ட் ஆள் கூட வச்சுக்குவாங்கல்ல. அதுக்காக நம்ம மிகப்பெரிய அறிவாளி மாதிரியும் அவர்கிட்ட போயிட்டு வாய்ப்பு கேட்டேன்னா, சரி அவர் என்னென்ன பண்ணுவேன்னு கேட்டால், ஜிம்னாஸ்டிக்லாம் பண்ணி காமிச்சேன். ஓகே பண்ணி சேர்ந்துருந்தார். அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஒர்க் பண்ணும்போது நல்ல அவருடைய படங்கள் மட்டும்தான் ஒர்க் பண்ணேன். அவர் மட்டும்தான் ஒர்க் பண்ணேன். அசிஸ்டன்ட் தான். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் நான் ஒரு பச்சை குடியினர் படத்துக்கு அண்ணா நகர் டவர் தெரியுமா, சென்னையில், அது 8th ஃப்ளோர் வந்து கீழே ஜம்ப் பண்ணோம். அப்போது ஃபஸ்ட்டு ஒருத்தர் 4 ஃப்ளோரில் இருந்து ஒருத்தர் கீழே அடிப்பட்டார், 5 ஒருத்தர் அடிப்பட்டார். 8வது ஃப்ளோர் பண்ணும்போது நான் தான் லைட் வெயிட்டில் என்ன போய் பண்ணிட்டேன் அப்படின்னாங்க. நான் மேலே போய் பண்ணும்போது ஜம்ப் பண்ணும்போது அந்த டவரோட கேப் ரொம்ப கம்மி. நான் ரொம்ப ஸ்விங் எடுத்து வெளியே வந்துட்டேன். இங்கே நெட்டு வெட்டு பிடிச்சாங்களா, நெட்டில் லைட்டாக மிஸ் ஆகி நெட்டு ஃபோல்ட் ஆகி என் முதுகு அடும்பு அடிபட்டு L2 டிஸ்லோகேட் ஆகிடுச்சு. டிஸ்லோகேட் ஆகி ரொம்ப ஃபர்ஸ்ட் தான் டிஸ்லோகேட் ஆகி அது ஒரு வலியின் உச்சம் சொல்லுவோம்ல, எதிரிக்கு கூட வரக்கூடாது, எனிமிக்கு கூட வரக்கூடாது சொல்லுவோம் இல்லையா, அப்படி ஆச்சு. அந்த அப்படி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது அந்த அண்ணா நகர் ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஸ்பிட்டலில் என்னோட சேர்க்கும்போது அவர் இது சிவியர் கேஸ் தான், நாங்கள் அட்டன் பண்ண மாட்டோம். அப்போ நான் அந்த மீட் பண்ண இந்த டாக்டர்கிட்ட கேட்டேன், சார் ஏதாவது பெயின் ஒரு இன்ஜெக்ஷன் கூட போடுங்களா சார்னு அப்படி கேட்டால் அவர் பண்ண மாட்டேன்ட்டார் சார். அப்புறம் விஜயா ஹெல்த் சென்டரில் சேர்த்தோடனே அவங்க டக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாங்க. எல்லாம் அப்படி பார்த்து டக்குன்னு பார்த்துட்டு, சார் ஒரு சிவியர் கேஸு, ஒரு 3 நாள் அப்சர்வேஷன் வைக்கணும் சார் இருந்தாங்க. அப்புறம் நான் அப்படி பண்ணல, அவங்க என்ன பண்ணல. ஸோ 3 days 4 days இருந்தேன். பிளாடர் வந்து பிளாக் ஆகிடுச்சு சார் ஒன்றாங்க. அதனால் அவர் டியூப் போட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவருக்கு யூரின் வந்தால் தான் அந்த கேஸை நாங்கள் யூஸ் பண்ணோம். ஏன்னா L2 L4 எனக்கு டிஸ்லோகேட் அது. அப்படியே வாழ்க்கையை ரொம்ப பயத்தில் இருந்தேன். இருந்தாலும் தன்னம்பிக்கை விடலை. அப்புறம் என்னை ஹெல்த் சென்டர் மாற்றினாங்க. ஹெல்த் சென்டரில் மாற்றி அப்படி இருக்கும்போது அப்படி பெயின்லேயே துடிச்சிருக்கும்போது எனக்கு ஒருத்தர் பக்கத்து பெட்டில் ஒருத்தர் இருக்கார். அவர் சொல்கிறார், எல்லாம் படுத்துதான் பேசுகிறேன், படுத்து தான் ஃப்ரெண்ட்ஷிப் இது சார் 2 இளநீர் வாங்கி சாப்பிட்டுங்க சார், ஆட்டோமேட்டிக்காக யூரின் வரும் சார் அப்படின்னாங்க. உடனே இளநீர் வாங்கி நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டேன்னா பிளாடர் ஃபுல்லாகி போச்சு. டியூப் போட்டாலும் வரல. அப்படி கேஸ் உடனே டாக்டர்ஸ்லாம் வந்தாங்க, சர்ஜரி பண்ண ஏதோ பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சர்ஜரிக்கான ப்ரிப்ரேஷன் நடக்குது. என்ன பண்ண அடுத்த ஒர்க் என்ன நடக்குது. அப்போ நான் என்ன பண்ண அப்படி படுத்துறேன், என்னடா சர்ஜரி ஆகுது சொல்லிட்டு, ஐயோ என்ன ஆக போதோ சொல்லிட்டு அது மைண்ட் டென்ஷனில் இருக்குது. பிளாடர் ஃபுல் பெயின் வேறு. அப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அவர் என்னோட ஃப்ரெண்டு அப்படி ஆறுமுகம், அவர் இப்போ இல்லை, அவர் பக்கத்து இதே மாதிரி சபரிமலைக்கு மாலை போட்டு சேம் டைம் மாலை போட்டிருக்கேன், கழுத்தில் ஐயப்ப சுவாமி மாலை போட்டிருக்கேன். அப்போது அவன் வந்தானே படுத்திருந்தா எப்படா சாமி இப்போ சாமி இப்படி படுத்திருந்தா எப்படி சாமி உனக்கு சரியாகும், எந்திரி சாமி, டே எந்திரிக்க முடியாதாடா சொல்கிறேன் நான் அப்படின்னு. உடனே
வாடா அப்படின்னா அவன் 2 நல்ல ஹைட்டு எனக்கு தோலை கை போட்டேன்னா டபக்குன்னு தூக்கிட்டாங்க சார். தூக்கணுன்னு எனக்கு தூக்கணுன்னு எனக்கு பெயின் இல்லை. நிற்கிறேன் பெருவில் லைட்டாக அந்த ஃபுட்டு நல்லா ஸ்ட்ராங் அப்போ தான் லைட்டாக போயிருந்தது. டேய் நான் நிற்கிறேன், நான் நிற்கிறது எனக்கு ஆச்சரியமாக போச்சு எனக்கு. ஸோ அப்படியே நிற்கும்போது ஒரு ஸ்டெப் லேசாக எடுத்து வச்சேன், ஆட்டோமேட்டிக்காக யூரின் போயிடுச்சு. யூரின் அப்படியே போகுது. எதுனா ஒரு 2 days ஃபில் ஆகிட்டாங்க அப்படியே போகுது. அப்போ டாக்டர் சொல்லுவாங்க போட்டுருங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா. அப்படியே போச்சு அப்படியே போய் அப்படியே கிளியர் ஆகணும்னா எனக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துச்சு. அப்படியே நான் படுத்துட்டேன். அப்படியே படுத்துட்டு யூரின் போயிடுச்சு, உண்மையை நம்ம லைஃப்பில் ஜெயிச்சிடலாம் சொல்லி ஒரு நம்பிக்கை தான். அதுக்கப்புறம் தான் டாக்டர் நாளைக்கு இந்த எனக்கு ஸ்பைனல் வந்து இப்படி இருக்கு, பேக் சைடு மேடு வந்துச்சு L2 ஒன்று அதை சர்ஜரி பண்ணி உள்ள தள்ளலான்றாங்க. அந்த டிஸ்கஸ் காலைல 7 மணி சர்ஜரின்ட்டாங்க. அது 7 மணிக்கு விடிய காலையில் 4 o'clock சர்ஜரின்ட்டாங்க. எல்லாம் ப்ரிப்ரேஷன் பிளட் டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. எடுத்துட்டு இருக்கும்போது மிட் நைட் 11 o'clock அம்மா வந்துச்சு. அம்மா முத்துல இப்போ ஸ்மால் பாக்ஸ் வந்துச்சு. இங்கே முதல்ல இங்கே இருந்துச்சு, அப்புறம் இங்கே வந்துச்சு ஃபுல்லாக ஸ்மால் பாக்ஸ் வந்துச்சு. டாக்டர் இவனை உடனே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. இது ஸ்மால் பாக்ஸ் வந்தோடனே எல்லா டாக்டர் ஸ்ப்ரெட் ஆகணும். உடனே டிஸ்சார்ஜ் வந்து க்ளீன் ஆகி அப்படியே ஹாஸ்பிட்டல் போகல. நானாக நடக்க ஆரம்பித்தேன், நானாக ட்ரை பண்ணேன். ரோடை கிராஸ் பண்ணால் ரொம்ப டைம் எடுப்பேன். அப்படியே ஒரு 6 months ரெக்கவர் ஆனேன். ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ் பண்ணேன். அப்படி பண்ணும்போது அந்த ஹெல்ப் இல்லை. அந்த டைம் ஹெல்ப் பண்ணது வந்து எனக்கு நடிகர் பாண்டியராஜ் சார். அந்த 6 months தேவையான விஷயங்கள், என்னோட சர்வைபிள் பிரச்சனை எல்லாம் அவர் தான் எனக்கு பண்ணார். அது அப்படியே நடந்து ஒரு ஸ்டேஜ் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டேன். ஒரு மறுபடியும் நம்ம ஜிம்னாஸ்ட் பண்ணி பார்க்கலாமே சொல்லி ஒரு ஆசை வந்து படிக்கும். பயங்கர பெயின் வச்சு என் லைஃப்பில் பைட் அடிக்கூடாது, அடிக்க முடியாது, நமக்கு ஸ்டண்ட்டுக்கே லாய்க்கு இல்லை நினச்சிட்டு மறுபடியும் அந்த டாக்டர்கிட்ட போய் கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, அப்போ நீங்கள் வந்து அந்த நான் சொல்கிறது 87-88 டைம்லாம் சென்னை சுற்றி பான் பழ கடை ஜாஸ்தி இருக்கும், பீடா கடை. ஒரு 20 feet ஒரு பீடா கடை வச்சு படிச்சுக்கப்பா, அதான் அவனுக்கு சேஃப் அப்படின்னாரு. நம்ம ஏதோ சினிமாவில் பெரிய லெவலில் ஜெயிக்கணும் பீடா கடை அப்படி அவர் கஷ்டப்பட்டு உண்மையே நம்ம வந்து ரிஜெக்ட் ஆகிட்டோமா ஸ்டண்ட்டுக்கு சொல்லிட்டு போது எனக்கு ரொம்ப வேதனை ஆச்சு. உடனே மறுபடியும் குருநாதர் ராம்பாரத் மறுபடியும் போகிறோம். எனக்கு நான் ஒர்க் அவுட் ஆகிட்டாங்க. நான் கேட்டார், ஆமாண்ணா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. சரி எனக்கு அசிஸ்டண்டாவா அப்படின்னா, எது எனக்கு கூட அசிஸ்டண்டாவா? அசிஸ்டண்ட் சும்மா ஒரு சாப்பாடு வச்சு எடுத்து கொடுக்க, அது சாப்பாடு அது நல்லா இருக்காது எனக்கு. என்னோட ஸ்டண்ட் பண்ணணும் உங்களுக்கு. உடனே நான் போய் இந்த சர்ஜிக்கல் ஷாப் இருக்கு இல்லையா, சர்ஜிக்கல் ஷாப் அங்கே போய் ஹிப்புக்கு டாக்டர்கிட்ட கேட்டால் ஒரு நல்ல ஒரு பேட் வாங்கி, கிரிப் பேட் போட்டுக்கோ, கொஞ்சம் ஸ்ட்ரென்த்னிங் கிடைக்கும் அப்படின்னா. அந்த ஸ்ட்ரென்த்னிங் பேட் 1 வாங்கி போட்டுட்டு ஃபைட் அவர் கூட கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ லைஃப்ல வந்து ஜிம்னாஸ்ட், அதாவது நீ பல்ட்டி அடிச்சாதான் வாழ்க்கையில பெரிய ஆள் கிடையாது, அறிவு வளர்த்தாலும் பெரிய ஆள் தான். அது ஸ்டண்ட் சம்பந்தப்பட்ட அறிவு வளர்த்துக்கலாம்னு ஒரு மைண்ட் எனக்கு தோணுச்சு. ஸோ அவங்க கம்போஸ் பண்றது, எடுத்து நைட் ரஷ்ஷை வந்து எடிட் பண்ணி நானே எடிட் பண்ணிக்கிறது. என்னுடைய குருநாதருக்கு வேலை கொடுக்க மாட்டேன், எல்லா வேலையும் நானே எடுத்து போட. ஆளுங்களுக்கு ப்ரோக்ராம் சொல்லணும், ட்ரெயினை ஏற்றி விடணும், நான் அடுத்த ட்ரெயினில் போவேன், மதுரை ஷூட் பண்ணுவேன், அவர் பொள்ளாச்சியில் இருப்பார், இந்த ஷூட் முடிச்சுட்டு பொள்ளாச்சி அவர்கிட்ட ஜாயின் ஆவேன், அவர் அங்கே இந்த மாதிரி இப்படியே அந்த ராமராஜ் சார், பிரபு சார், சத்யன் எல்லாருடைய படமும் உதவியாளராக நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன். அந்த பயங்கர பிஸி. அந்த காலகட்டங்கள் போயிட்டு இருக்கும்போது அவருக்கு அப்போது அப்படியே போயிட்டு இருக்கும்போது புரியாத புதிர்னு ஒரு படம் KS ரவிக்குமார் சார் டைரக்ட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு RB சோதி சார் வாய்ப்பு கொடுக்குறாரு. அந்த படத்துக்கு எங்கள் குருநாதர் தான் ஃபைட் மாஸ்டர் அவருக்கு. படத்தில் ஓப்பனிங் ஃபைட் எடுக்கும்போது டேட் சாருடைய மாஸ்டருடைய டேட்டில், அப்போ நான் பொள்ளாச்சியில் வெள்ளையத்தேவன் ஷூட்டில் இருக்கோம். அதாவது டே ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக மதுரையில் ஒரு ஷூட்டு, நைட்டு வந்து பொள்ளாச்சியில் ஷூட். இங்கே வெள்ளையத்தேவன், அங்கே நம்ம ஊர் நல்ல எங்கள் ஊர் பாடம் சம்திங் ராமராஜ் சார் படம். இப்போ ரோடு 2 o'clock பேக்கப் காரில் ஏறுவோம், கார் போ அங்கே ஷூட் அங்கே ஃபைட்டர்ஸ் இருப்பாங்க. இது நானும் என் மாஸ்டர் மட்டும் தான் போயிட்டு ட்ராவலில் இருப்போம். அப்புறம் அந்த கரெக்டாக கிளாஷ் ஆகுது. இன்னொரு இங்கே மதுரை ஷூட் ஃபினிஷ் ஆகுது, அங்கே கிளாஷ் ஆகுது. அப்போ என்ன சொன்னார், ஐயோ என்னடா பண்ணுறதுன்னாரு. அண்ணே நான் போய் மேனேஜ் பண்ணுறேன், நீங்கள் வர்றது மாதிரியே நான் ஸ்டோரி கிரியேட் பண்ணிக்கிறேன். இது நான் மேனேஜ் சத்யேஷோட செட்டு போட்டிருக்காங்க, பெரிய ஜெயில் செட்டு, படம் புரியாத புதி. அப்புறம் அப்படி இருக்கும்போது
புரியாத அது செட்டு போட்டு இருக்காங்க. நான் வந்து ஃபோன் பண்ணேன். பட் எஸ்டிடி போட்டு ஒரே ஒரு ஃபோன் இருக்கும் ரிசப்ஷனில். அவங்க ஃப்ளோர்லேருந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அவங்க மீட்டர் வேறு ஓடிட்டு இருக்கோம். பரவாயில்ல ஃபோன் பண்ணி சொன்னா அவர் சார் டைரக்ட் பண்ணாரு. அவர் அண்ணே தான் கூடுவேன். கேஸ் அண்ணே சார் அண்ணே ஒரு நாள் தள்ளி வருவார் மாஸ்டர். நீங்க வந்து என்னையும் என்னைக்கு வருவான்னு கேட்குறாரு. அவர் வாடா என்ன நீடா நாளைக்கு வந்துருந்தேன் அப்படின்னு. நாளைக்கு நைட் ஷூட் அப்படின்றாரு. நாளைக்கு எனக்கு 2 o'clock கால் ஷீட் வர முடியுமான்னு கேட்டார். நைட்டாக வந்து நான் மாஸ்டர் அடுத்த ஃப்ளைட் சர்வீஸ்லாம் ரொம்ப கிடையாது. எப்படியோ வந்துடுவா சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நான் நைட்டா பஸ் பிடிச்சி வந்து இறங்கி காலை அது குளிச்சு ஸ்பாட் 11 மணிக்கு வந்தேன். எந்த ஊர்ல? இது சத்யா மெட்ராஸ்ல மாஸ்டர் பொள்ளாச்சியில் இருக்காரு. நான் சென்னை சத்யா ஸ்டுடியோ. சென்னை சத்யா ஸ்டுடியோல இருக்கிறேன். அப்புறம் 1வது 2வது மாஸ்டர் வரல. நான் சமாளிக்க மாஸ்டர் வரப்போறது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ நான் வந்தேன். எங்கே வரல? இல்லை அவர் வரல, நான் பிஸியாக மாட்டிக்கிட்டாரு. டேய் முட்டாள் அறிவு இருக்காடா அப்படின்னு கேட்டாரு. அவர் தான் அந்த கேரக்டர் நடிக்கணும் அப்படின்றாரு. எது நீங்க வரும் கம்போஸ் பண்றது? ஆமா, நான் வந்து நடிக்கணுமா? நான் நடிக்கிறேன். இது இந்த உருவத்தை கண்ணாடியில போய் பார்த்துட்டு வா, நடிக்கிற உருவமா பாரு. நான் என்ன நான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் நீ நடிக்கிற போல நானே அந்த கேரக்டர் பண்ணிடுறேன் சொல்லிட்டு அவர் அந்த கேரக்டர் பண்றாரு. உங்களுக்கு நான் ஒன்று அவர்கிட்ட கவுண்டர் பேசுறேன். அண்ணா உங்களுக்கு தான் ஃபைட் வராதுல்ல? ஒன்று நான் சொல்லுங்க வா, எனக்கு ஃபைட் வராதுல்ல, வராதுன்னு வச்சு நீ ஃபைட் எடுத்து சக்சஸ் பண்ணு, அப்பதான் நீ பெரிய ஃபைட்ல டைரக்டர் நீங்க. அப்போ ஆமா ஆமா வராது ஒரு ஸ்டண்ட் ஆள ஃபைட் தெரிஞ்சவங்க ஃபைட் எடுக்க வரதா உங்களுக்கு ஃபைட் எடுக்கணும். சோ சேலஞ்ச் எடுத்து அந்த ஃபைட்டு ரொம்ப அதுவும் அது ஒரு காம்ப்ளிகேட்டட் ஃப்ரேம். அது ஆக்சுவலாக எப்படின்னா அப்போ 35 mm ஸ்கொயராக இருக்கும் இல்லையா? இப்போதான் ஸ்கோப், அதுக்கப்புறம் ஸ்கோப் 35 mm அப்படி இருக்கும். இதை இங்கே மாஸ்டர் இங்கே மாஸ்க் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு லைன் தான் இருக்கும் படம். அந்த ஃபர்ஸ்ட் அந்த போர்ஷன் மட்டும். அதுனா அந்த கதையில வந்து அவர் ஜெயில இருந்து எஸ்கேப் ஆகிறது தான் கதை. எஸ்கேப் ஆகி கீழே வட்டு கொண்டு வந்து ஒரு சஸ்பெண்ட் இருக்குல்ல, அந்த ரோட் ஸ்ட்ரீட்ல இருக்க அந்த ட்ரெயினேஜ் வழியா வந்து இந்த டோர் மேல் டோர் ஓப்பன் பண்ணுவார். மேல் டோர் ஓப்பன் போது இந்த ஸ்கின் மாஸ்க் ஓப்பன் ஆகும். ஓகே. அவர் பாடி வெளியே அவர் ஜம்ப் பண்ணி வெளியே வந்த உடனே இது இறங்கு இது. ஸோ அப்போ டைட்டில் போடுவார், அப்பாடா தப்பிச்சிட்டேன். அப்போ திரைக்கிறது டைரக்ஷன் கேஎஸ் ரவிக்குமார் போடுவார். அது ஃபுல் ஸ்கின் ஓப்பன் ஆகும். அதுதான் ஒரு சென்டிமெண்டா வச்சிருந்தார். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ அந்த லைனுக்குள்ள நான் கம்போஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் படம் காம்ப்ளிகேட் பாருங்க, அஸ்டண்டா இருக்கும். ஆனா அந்த தன்னம்பிக்கையோட அடிச்சுட்டு இருக்கு. அந்த படம் நல்லா ஹிட் ஆச்சு. என்னோட ஏபிஎல் அவர் பார்த்துட்டு ஏன்னா நீ மாஸ்டர் ஆகலாமாடா அப்படின்னாரு. நான் அவனை யோசிச்சு நானே சூப்பரா இருக்கேன், எதுக்கு என்ன மாஸ்டர் ஆகணும்னு சொல்லிட்டு இது நல்ல ராஜா மாதிரி எனக்கு ஒரு இது கிடைச்சோன்னே இல்லை நான் ரொம்ப டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறேனே அப்படின்னாரு. ஆமாம் அப்படி போயிட்டு. ஸோ ஒரு சமய சந்தர்ப்பங்களில் ஒரு கருத்து வேறுபாடில் நான் இப்போ மாஸ்டர் விட்டு வெளியே வரேன். கருத்து வேறுபாடு அவருக்கு எனக்கும் கிடையாது, மற்றவங்களில் இருப்பாங்களே அவங்கள்ட்ட கருத்து வேறுபாடில் வேணான்னு சொன்னோன்னே அப்புறம் நிறைய பேர் வந்து அஸ்டன்ஸுக்கெல்லாம் கிராக்கி ஜாஸ்தி. ஏன்னா கனல் கண்ணன் சூப்பராக கம்போஸ் பண்ணுவார், நல்லா டிஃப்ரெண்டாக எடுப்பார். ஆங்கிள் மாஸ்டர் ஃபிக்ஸ் பண்ணாலும் கம்போசிங் டிஃப்ரெண்டாக இருக்குன்னு சொல்லி நிறைய கூப்பிட்டாங்க. அப்போ நிறைய பேர் கூப்பிட்டு நான் ஒரே வார்த்தை சொன்னேன். ஒருத்தர் எல்லாம் சொல்லி ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. நான் நான் வந்து என்னோட குருநாதர் ராம்போ ராஜ்குமார் வந்து மாஸ்டர், அவருடைய அசிஸ்டன்ட் நான். அவர் என்ன எங்கே தங்க வைக்கிறாரு? அவர் கூட 5 ஸ்டார் கூட தங்க வைக்கிறாரு. அவர் எங்கே தங்க வைக்கிறாரு? ஏசி கோச்சில் எங்க கூட வர்றாரு. ஃப்ளைட் போனால் எங்க கூட அவரும் டிக்கெட் ஃப்ளைட் போறாரு. அவர் எப்பவுமே இந்த கேடர் வந்து இன்னொரு மாஸ்டர் போனால் அது எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதுக்கு நானே மாஸ்டர் ஆகிட்டா என்ன சொல்றீங்க? ஓகே. ஒண்ணுமே ஆயிடுமே. டேய் இந்த உருவத்தை ஆனா நீங்க ஃபைட் பண்ணல. நீங்க ஃபைட் பண்ணல. வெறும் ஏதோ ஒரு ரேரா பண்ற 2 படம் பண்ணிட்டது. அது ராம்பர் ஃபைட் தான் பண்ணிருப்பேன். யாராவது எவ்வளவு ஸ்கைட் ஆகலன்னா அந்த டக்கு நான் போய் பண்ணுவேன். ஓகே. அப்புறம் ஏன் இதுக்கு நானே ஃபைட் மாஸ்டர் ஆகலாம் அப்படின்னா ஒரு என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்கறான், டேய் இந்த உருவம் ஃபைட் மாஸ்டர் உருவமான கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். ஸோ என்னன்னா அப்போ வந்து விக்ரம் தர்மா சூப்பரா ஜூடரத்னம் அந்த ஒரு கேங்கர் பயங்கரமா இருக்காங்க. எந்த டைட்டில் எடுத்தாலும் அவங்க தான் வருவாங்க. அந்த காலத்துல எங்க ராம்பராஜ்மா உடச்சி மேல வந்து நிக்கிறாரு. சோ அப்படி ஒரு காலகட்டத்துல ஒரு சின்ன பையன் எப்படி ஃபைட் மாஸ்டர் ஆக முடியும்? ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்ல உங்களுக்கு? எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல உங்களுக்கு? அது சிச்சுவேஷனா மாறி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு. அப்புறம் பார்த்து சேலஞ்சா பண்ணணும்னு சொல்லிட்டு சேரன் பாட்டு டிக்ளேர் பண்றாங்க. சேரன் பாட்டு 91ல. அப்போ நான் வந்து போய் ரவிக்குமாரை பார்த்தேன்.
நீங்கள் அன்னைக்கு சொன்னீங்கல்ல நான் மாஸ்டர் ஆகிறேன். அன்னைக்கு என்னம்மா முடி வேண்டாம் சொல்லிட்டு போனேன். என்னடா இல்லை ஆகிறேன். ஆரியா சரி சொன்னு சவுத்தி சார் எனக்கு அறிமுகப்படுத்தினேன். நான் மாஸ்டர் ஆக போகிறேன். ஆனால் நல்லா பண்ணியா நல்லா சொல்லிட்டு முதல் சம்பளம் 5,000 rupees அந்த படத்துக்கு 5,000 rupees கொடுத்தாங்க. ரொம்ப ஹாப்பி. அதுவும் 1,000 rupees, அப்புறம் 2,000, அப்புறம் 2,000, 1,000 அப்படி கொடுத்தாங்க. சூப்பர். அந்த சம்பளத்தை வாங்கிட்டு ஒரு ஃபைட் மாஸ்டர் ஆயிட்டீங்க. ஆகும்போது அதுலேயும் ஒரு பெரிய காமெடியெல்லாம் இருக்குது ஃபைட் மாஸ்டர் ஆனதுல. எதுக்குன்னா ஃபைட் மாஸ்டர் ஆனால் முதல்ல நைட் எஃபெக்ட் ஷூட் கிளைமேக்ஸ் மொத்தம் சரத்குமார், ஆனந்த் பாபு, கவுண்டமணி, செந்தில், அந்த படத்தோட ஹீரோயின் அவங்க டக்குன்னு வரல. அவங்க நல்லெண்ணெய் சித்ரா 7 ஆக்டர்ஸ் காம்பினேஷன். இன்னும் 2 பேர் காம்பினேஷன் இருக்காங்க. 7 பேர் காம்பினேஷன் கிளைமேக்ஸ் 2 நைட்ல 3 நைட்ல முடிக்கணும். 2 நைட்ல முடிக்கணும். எவ்வளவு காம்ப்ளிகேட்டட் பாருங்க எனக்கு. அது நான் வந்து ரொம்ப அதாவது ஃபர்ஸ்ட் என்னோட பேட்டர்ல இப்ப என்னோட டைட்டில் வர போகுது இல்லைங்களா உங்களுக்கு. 3 நைட்ஸ் 3 நைட்ஸ்ல முடிக்கணும். அதுல ரொம்ப கொஞ்சம் படப்போட பதட்டத்துல இருக்கேன். இது எப்படி பிரிக்கிறது தெரியல எனக்கு. ஆனா எனக்கு அந்த டைரக்டர் ஹெல்ப் பண்ணாரு. இந்த சீன் படிச்சு சொன்னாரு. இந்த சீன் நான் வந்து 4 நாள் எடுக்க போறேன். இது நான் இங்க எடுக்க போறேன். அப்ப இவங்க இந்த காம்பினேஷன் எப்ப கேட்டா இது இந்த இப்ப இந்த இடத்துல இது எடுக்கலாம் அப்படின்னு பிரிச்சு கொடுத்தா எனக்கு ஈஸியா இருந்தது எனக்கு டைரக்டர். ஸோ பிரிச்சு கொடுத்த உடனே சரி ஓகே இன்னைக்கு இந்த வந்து ஓடுறது ஃபைட்டை முதல்ல ஓடுறதை எஸ்கேப்பர் எடுப்போம் ஷார்ட் எடுக்கும்போது. இப்போ ஆனந்த் பாவும் ஹீரோயின் ஓடுற ஒரு ஷார்ட் ஓடும்போது முதல்ல கேமரா ஷார்ட் வச்சாச்சு. கிரெயின்ல கேமரா இருக்கு. அப்போ 2C கேமரா இருக்கும். அது ஒரு ரொம்ப அந்த கேமரா அப்படி தோலை தட்டி கொடுத்து ஃபர்ஸ்ட் டைம் நீ லைஃப்ல ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்ல போற. இது எந்த இயர்ல? 90s ஃபர்ஸ்ட் டைம் நீ வாழ்க்கையில வந்து ஒரு ஆக்ஷன் டைரக்டரா ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்ல போற. வாழ்த்துக்கள். ஸ்டார்ட் கேமரா சொல்ல அப்படின்னு ஸ்டார்ட் கேமரா அப்படின்னு கேமரா ஓடல. கை கொடுத்துச்சு. ஏண்டா சார் பிளக்க போட மறந்து சார் அப்படி சொல்லுவேண்ணா. அப்ப பாருங்க பிளக்க போட மறந்து ஏன்ப்பா சென்டிமெண்டா சொன்னார். சரி ஓகே சரி இப்ப சொல்றா மறுபடியும் சொல்றேன். நமக்கு சென்டிமெண்ட் நீங்க சொல்லுங்க. இது நான் டைரக்டர் நீங்க சொல்லுங்க அப்படின்னு. நீங்க சொல்லுங்க சென்டிமெண்ட் இல்ல நீ தான்டா சொல்லணும் அப்படின்னாரு. இல்ல சரி ஓகே பண்றது ஓடுது. அந்த ஷாட் எடுத்தேன். அந்த படம் மிகப்பெரிய ஹிட். மிகப்பெரிய வெற்றி அடைந்தாலும் என்னுடைய அந்த மார்க்கெட்டிங் புஷ் இருக்கு இல்லையா உங்களுக்கு அது வரல. அப்படியே சின்ன அது சவுத்தி ஸ்டார் ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணுவேன். அவருக்கு தேவையான விஷயங்கள் ஆஃபீஸ் ஒர்க் எல்லாம் பார்ப்பேன். அந்த செக்கை கொண்டு போட்டு வாடா அப்படிமா போயிட்டு வாங்க பாரு. இப்போ சரோஜினி மேடம்னு ஒருத்தவங்க அவங்க தான் இன்சார்ஜ். அவங்க இந்த கேஷை கொண்டு கட்டிட்டு வாங்க. யூகோ பேங்க் அது இந்த டி நகரில் படத்தை விடுவேன். சாயங்காலம் காசு கொடுப்பாங்க செலவுக்கு. அப்படியே சர்வ் பண்ணிட்டு அவங்க படங்களை பண்ணிட்டு அப்படியே ஒரு ரொம்ப நாள் இருந்தேன். அப்பதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வருது. அரண்மனை கிளின்னு ஒரு படம், ராஜ்கிரி சாரோட படம். அது எப்படின்னா உங்களுக்கு ராஜ்கிரி சார் எப்படி பழக்கம்னா அவருடைய முதல் படம் அவரு ஹீரோவா பண்ணார் இல்லைங்களா. அவர் என்ன பெத்த ராசான்னு ஒரு படம் பண்ணாரு. நம்ம ராமராஜ சாரை வச்சு எடுத்தார். அந்த படம் பெத்த மனசு அந்த சாங்ல ரொம்ப ஹிட் சாங். அதெல்லாம் அந்த படம் நாங்கள் தான் ஃபைட்ஸ் மாஸ்டர். எங்கள் மாஸ்டர் ஃபைட் அதில் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி ஃபைட்லாம் எடுத்தோம். அதில் நிறைய ரிஸ்க் ஷாட் நான் தான் பண்ணியிருப்பேன். இல்லை நான் அந்த ஃபயர்ல உடம்புல கொளுத்திட்டு ஃபைட் பண்ணுறது அதெல்லாம் நான் பண்ணியிருப்பேன். அப்போ சேஃப்டிலாம் எப்படி? அப்போ ரொம்ப கண்மூடித்தனமான சேஃப்டி கிடையாது. நான் கண்மூடித்தனமா முட்டாள்தனமான சேஃப்டி. அப்போ தோணிக்கிட்ட இப்போ அவ்வளோ சொல்யூஷன் இருக்கு, ஜெல் இருக்கு, போட்டோம்னா ஒன்றுமே ஆகாது. பால் மேலேருந்து பிரிக்கணும்னா நமக்கு கேபிள் இருக்கு, கேபிள் கரெக்டாக சப்போர்ட் பண்ணும். எதுவுமே கிடையாது. அது அப்பா என்ன எனக்கு மட்டும் எல்லாரும் எல்லா ஃபைட்டர்ஸுமே உண்மையில ரொம்ப கஷ்டப்பட்டவங்க அந்த காலம். அதில் ஃபயர்லாம் பண்ணும்போது நீங்கள் அந்த படத்தை கூட பார்க்கலாம். என்ன பற்றி ஒரு உடம்பெல்லாம் பிரேக் பண்ணிட்டு உடம்பெல்லாம் ஃபயர் பண்ணிட்டு கிளாஸ் பிரேக் பண்ணி வருவேன். கீழே வந்து விழும்போது இந்த சீஸ் ஃபயர் கூட அடைக்க மாட்டாங்க. இந்த கோணி இருக்குல்ல, ரைஸ் கோணி, ரைஸ் பேக்கிங்ல அந்த கோணியை நினைச்சு மேலே வந்து அடிப்பாங்க. அது ஆமா அதில் இப்போ கூட அந்த படத்தில் 2 ஃப்ரேம் இருக்கு. அந்த படத்தில் நல்லா பார்த்தீங்கன்னா நான் உடச்சி வரும்போது எப்ப கட்டிங் வருந்தது ராஜ்கிரி சார் தெரியல. அவர் ஆசை ப்ரொடியூசர் அந்த படத்துல அவர் ஒரு கோணி தூக்கிட்டு கட் சொல்ல ஓடி வந்தார். அவருடைய
பையனை ஒருத்தர் சேவ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கூட 2 ஃப்ரேம் அதில் இருக்கும் பாருங்க. டக்குனு உள்ள ஒரு அது இமேஜ் வரும். இப்போ நம்ம சிஜில கிராப் பண்ணலாம், அந்த காலம் அது கிடையாது. ஸோ அப்படி அந்த படம். அதனால அவருக்கு என்ன அடுத்து அவர் ஹீரோ வர ராசாவின் மனசுல. ஆமா, ராசாவை ஒன்ன நம்பி. ஆமா, ராசா. ஏன்னா ராசாரத்துல கன்ஃபியூஸ் இருக்கு எனக்கு. அப்போ அதுல இந்த போட போட புண்ணாக்கள் அந்த படம் ஃபேமஸ். தாயிரும் கோயில காக்க நிறைய அந்த படத்துல பிரிக்கிட்டு அதில் தாயினுக்கு வந்து இந்த படம் அன்மைக்கிளை சாரி அதில் போட போட புண்ணாக்கு போடாத அந்த சாங்லாம் அதில் தான் இருக்கும். அந்த படத்துக்கு ஃபைட் மாஸ்டர் இவர் தான். அப்போ நான் போய் கம்போஸ் பண்ணுறேன் நிறைய. ஏன்னா இவர் வந்து பேசிக்கில் ரொம்ப ஸ்ட்ராங் பர்சன். ராஜகிர சத்திரன் அப்படி கட்டினா கட்டாக இருப்பார். அந்த ஒரு கேரக்டர் சாராய் குடிக்கிற காலைல பீடி குடிக்கிற கேரக்டர் சொன்னதுனால அதுக்கேற்ற மாதிரி கம்போஸ் பண்ணும்போது அதை பார்த்தார் அவர். நம்ம பாடிக்கு ஏற்ற மாதிரி இவன் நான் மாஸ்டர் சொல்லுவார், அதை உல்ட்டா பண்ணி பர்சன் டெவலப் பண்ணி அவர் லைனாக சொல்லி டெவலப் பண்ணி அவர் இவன் கேட்டன பையன். அது அதோடு நான் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்ததுக்கப்புறம் அவர் வந்து அந்த படம் சூப்பர் ஹிட். 2வது படம் அரண் கிளி பண்றாரு. அரண் கிளியில வந்து ஒரு ஃபைட் எடுத்துட்டாரு. யாரு? எங்களுடைய குருநாதர் எடுத்துட்டாரு சார். அதுக்கப்புறம் இவர் டேட் அவருக்கு கொடுக்க முடியல. பிஸி பிஸி பிஸி. அவர் ஷெட்யூல் போடுறது கேன்சல் பண்ணி ஷெட்யூல் போடுறது கேன்சல் பண்றது அப்படி இருந்தது. அப்புறம் அவங்களும் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. மாஸ் டேட் கிடைக்கிற கஷ்டம். ரொம்ப 3 ஷெட்யூல் உட்காந்துட்டோம். வேற அடுத்த நெக்ஸ்ட் அடுத்த யார் பீக்ல இருக்க மாஸ்டர் சூப்பர் சூப்பர் விக்ரம் தர்மாவா அப்படி அவங்க டிஸ்கஷன். எல்லாரும் விக்ரம் தர்மா போடுங்க, ஒருத்தர் இவர் விக்ரம் தர்மா போடுங்க, இல்லைன்னா சூப்பர் சுப்ராயன் மாஸ்டர் போடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்கு இந்த அஸ்டன்ட்ல பழக்கம் இல்லை சொல்லுவாங்க. அவன் தான் பேசணும். அப்படியா சார், நம்ம அது கிடையாது. நம்ம அந்த கேட்டகரிக்கே போக முடியாத படம் அது. ஒருத்தவங்களுக்கு அந்த கேட்டகரிக்கே போக முடியாத படம். அதெல்லாம் பெரிய பட்ஜெட் படம். சாங்கு ரிலீஸுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி ஹிட் எல்லா படமும். அந்த அரண்மனை கிளி படத்தோடைய கேசட் இல்லாத கார் பஸ்ஸே கிடையாது. அந்த அளவுக்கு அந்த சாங் ஹிட். அப்படி ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு நான் தகுதியான ஆளான்னு எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணுவாங்களே. அப்போ என்ன பண்ணுவோம், ஒருத்தர் சொல்லுவாங்க விக்ரம் தர்மா நல்லா பீக்ல இருக்காரு அவரை போடுங்க, ஒருத்தர் சூப்பர் சூப்பரான் போடுங்க சொல்லுவாங்க. ஆனா இவர் இவர் யோசிச்சே இருக்காரு. ஒரு நாள் சொல்றாரு, ஏன் கண்ணனை போடக்கூடாது அப்படின்னு. யார் ராஜகிரன் சார். ராஜகிரன் சார் எல்லாருமே சொல்றாங்க. டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அப்போ ஒருத்தர் விக்ரம் தர்மா ஒருத்தர் சூப்பர் சூப்பரான் போடும்போது ஏன் நீங்க கண்ணனை போடக்கூடாது? இவர் நம்ம கண்ணனை போட்டா என்ன, இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் எப்படிங்க அவன் தாங்குவான்? நீங்க சும்மா விளையாடாதீங்க. எவ்வளவு நம்ம சாங் எனக்கு பட்டி தொட்டில் ரீச். இந்த படத்துக்கு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அந்த ஃபைட் ஒன்று ராம்பா கொடுங்க, இல்லைன்னா கண்ணு கொடுக்க முடியாது. சில பேர் சொல்லுவாங்க. அது தப்பு கிடையாது. நம்மளுடைய கேப்பபிலிட்டி அவ்வளோதானே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இல்லை கண்ணனே போட்டோம். அவர் ஸ்ட்ராங்காக இருக்கு. பண்ணா உடனே எனக்கு ஒரு கால் வருது. அப்பெல்லாம் வீட்டில் ஃபோன் இருக்காது. பிபி கடை பக்கத்தில் பிபி கால் சொல்லுவாங்கல்ல, பக்கத்தில் ஃபோன் வந்து அவங்க ராஜகிரன் சார் ஃபோன் பண்ணாரப்பா. ராஜகிரன் சார் ஃபோன் பண்ணால் எங்கே இருக்கு? ஆஃபீஸ் டீனரில் இருக்கு. டீனர் போன உடனே டீனர் பைக்கை சர்ன்னு போனேன். ஐயோ இங்கே டீனர் அவர் ஆஃபீஸ் அப்பா இது அண்ணா அவருடைய தம்பி இருந்தார். அவர் அண்ணா வந்து ஏவிஎம் போயிட்டுருக்காரு. ராஜா சாரை பார்க்க போயிருக்காங்க. ராஜா சார் பார்க்க விடவே விட மாட்டாங்க. அந்த 3 இருக்கு செக்யூரிட்டி. அது வெளியே நின்றுட்டே இருக்கேன். சார் வரேன்னா அப்படி வர பேசி வைக்கிறேன். என்னங்கண்ணா அண்ணன் அவன் ஒன்று பார்க்கணும். ஆஃபீஸ் வா அப்படின்னு போயிட்டார். காரில் போயிட்டார் ராஜகிரன் சார். வராரு ஆஃபீஸ் வா அப்படின்னு போயிட்டார். நம்ம மறுபடியும் இங்கேருந்து நேராக பைக் எடுத்து ஆஃபீஸ். ஆனால் என்னன்ற எனக்கு தெரியாது. நல்ல கேளுங்க, என்ன இப்படி விஷயம் நடக்க போகுது தெரியல. ஸோ நம்ம உட்காந்துட்டு என்ன நம்ம படத்துல தான் ஃபைட் மாஸ்டர் அப்படின்னாரு. அப்படியே ஷாக் தூக்கி போட்டு விடுதுங்க அவங்களுக்கு. ஓகே நான் பண்ணுறேன். எனக்கு தடுமாற்றாச்சு. பெரிய படம், பெரிய எக்ஸ்பெக்டேஷன் உள்ள படம். ஆல்மோஸ்ட் 80% படம் முடிஞ்சு போயிருக்கு. ஸோ எப்படி அப்போ எங்கே குருநாதர் இல்லை அவர்கிட்ட கேட்டேன், நான் லெட்டர் கொடுக்குறேன்ட்டாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டார். ஓகே இருந்தாலும் என்னோட உள்ளூர் ஆர்டர் என்னோட குருநாதர் பண்ண படத்தை நான் பண்ணணுமா ஒரு படம் இருந்தது. கூட அந்த மேனேஜர் பண்ணி இல்லை நாங்கள் பேசிட்டோம், கடன் தான் பண்ண போகிறான்னா கடன் தான் பண்ணுறான். அப்போ ஓகே கொடுத்துறேன்னு சொல்லிட்டு ஓகே. ஸோ ரொம்ப நான் அப்புறம் தேங்க்ஸ் அப்படின்னா உடனே அவர் கதை சொல்கிறாரு. எனக்கு எல்லா ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கதை திரும்ப உங்களுக்கு. அது எனக்கு என்னையா நான் ஏதோ ஒரு பெருசாக ஒரு அடித்தடி சண்டைன்னு பார்த்தா இல்லை எனக்குள்ள வேலையே இல்லையே அப்படின்னு யோசிச்சு அப்படியே இருக்கிறேன். இது எனக்கு ஒன்று என்ன எப்படி கேட்டாங்க, எனக்கு எது ஒன்றும் எனக்கு கேஷ் பண்ண முடியலண்ணே. எது கேஷ் பண்ண முடியலன்னா ஓ படத்தை போடு அப்படின்னு ஃபுல் ஃபுட்டேஜ் எனக்கு எடுத்து தேட்டரில் போட்டு காட்டுறாங்க. மெயினாக தேட்டரில் ஃபுல் ஃபுட்டேஜ் பார்க்குறேன். சண்டைக்கான ஸ்கோப்பான இடங்கள் எங்கேயுமே இல்லை.
புரியுதுங்களா? நான் வந்து 2 or 3 hours படம் பார்க்குறேன். சவுண்ட் இல்லாமல் ஒளி எங்கே டப்புடு வரும். அப்போ இந்த ஒரு 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 படத்தில் ஒரு பிளாங்க் வந்துச்சு. ஒரு பிளாங்க் வந்து டக்குன்னு சாங் வருது. என் தாயனும் கோயிலை காக்க மறந்ததோ பாவி எடுக்கலையே சொன்னா அந்த சாங் அப்படி நிமிர்ந்து உட்காந்து அடுத்த பிளாங்க் வந்துச்சு. எண்டு கார்டு வந்துச்சு. அந்த தூக்கிட்டு அடிச்சுட்டு அப்படி எந்திரிப்பாரு. ஒருத்தர் யாரோ ஒரு டயலாக் சொல்லுவாங்க, ஒரு பிரச்சனை இருக்குன்னு. அதோட ரீல் கட் ஆயிடுச்சு. ஆனால் அவங்க எதுவுமே பேசல. வீடு ஆஃபீஸ் போனோம். நான் உடனே இது ஒன்றும் புரியல எனக்கு. இது இல்லைங்கண்ணா அந்த தாயினும் கோயில் சாங் என்ன படமாக பார்த்தா நல்லா இருக்கு. ஆனால் ரொம்ப அந்த தாயினும் கோயில் சாங் பார்க்கும்போது அப்படியே அது உட்கார வைக்குது. உட்கார வைக்குதா? அடுத்ததான் ஸ்டண்ட் வரப்போகுது நம்ம. அப்போ அந்த சாங்கை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஃபைட் இருக்கணும். என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறேன். நான் ரொம்ப டவுன் ஆகிட்டேன். என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. இது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் இல்லை உங்களுக்கு. எனக்கு ஒன்றுமே புரியலண்ணே. உன்னால் முடியும் சார். எனக்கு அதான் ஒரு மேலே இன்னும் மரியாதை பாருங்களேன். எனக்கு உன்னால் முடியும். நீ என்ன பண்ண லொக்கேஷன் பார்க்க போ அப்படின்ட்டு. நான் சொன்னேன் இல்லைண்ணே லொக்கேஷன் பார்க்கலண்ணே. அந்த ஃபோட்டோஸ் காட்டுறாரு. அந்த அரண்மனை மாதிரி வீடு இதெல்லாம் காட்டுறேன். நான் உனக்கு இதே மாதிரி ரியலிஸ்டிக் டம்மி பண்ணணும், இந்த ஊஞ்சல் டம்மி பண்ணு சொல்லிட்டு அந்த ஆல்பத்தை தூக்கி பைக்கில் வச்சு நம்ம தோட்டா தட்டி ஆர்ட் டைரக்டர், பெரிய நம்பர் 1 ஆர்ட் டைரக்டர் அவுட்ட போகிறேன். அவர் ஏன்டா நீ சொல்லப்பட்டிருக்க? ஏன்னா அவருடைய கிரௌண்டில் தான் அங்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அப்போ அவரெல்லாம் பார்த்துட்டு ஹேண்ட் போடுவார். பெரிய ஆர்டர்ல உங்களுக்கு இன்னைக்கு இப்போ கூட பிரான்ஸ்ல ஒரு பெரிய அவார்டு வாங்கியிருக்காருல்ல. அவரு என்னடா உங்களுக்கு பிரச்சனை? டெய்லி வந்து நிக்கிற நீங்க தான் இந்த படத்தை ஆர்டர் மாதிரி இதெல்லாம் பண்ணி தரணும். டேய் நான் அவர் பீக்ல இருக்காருங்க. இந்தியாவுக்கு டாப்பஸ்ட் படத்துக்கெல்லாம் அவர் தான் ஆர்டர். இவன் என்னடா பெரிய தொல்லை இருக்கு, வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சரி இது வச்சுக்கோ, இங்கே இது டம்மி பண்ணேன், இங்கே இது விழுந்துக்கோ, இங்கே அவர் ஒரு டிசைன் சொல்கிறார். ஓகே பிடிச்சிட்டேன். சரி ஓகே சரி நான் லொக்கேஷன் பார்த்து உங்களுக்கு கூப்பிட்றேன் சொல்லிட்டு நான் லொக்கேஷன் பார்க்க போயிட்டேன். போய் காரைக்குடி ஃபஸ்ட்டு திண்டுக்கல். ஒரு 2 நாளாக லொக்கேஷன் பார்க்க டேரக்டர் வருவார். அதாவது ராஜ்குமார் சார் வரவே இல்லை. ஆனால் 3 வேளை சாப்பாடு நல்லா வந்துடும். எல்லாமே நல்ல சாப்பாடு வரும். எனக்கு ஒரு பெரிய VHS ஒரு டிவி எல்லாம் ரூமில் வச்சு கொடுத்தாங்க. அதை பார்த்துக்க படங்கள் மட்டும் பார்த்தே இருப்பேன். அப்புறம் ஃபோன் வரும். கண்ணா அந்த பில்டிங் வைப்பார் அப்படிப்பா. நான் போய் பார்ப்பேன். பார்த்துட்டு எல்லாமே நோட்ஸ் எடுத்துட்டு இது உடைக்கணும் எடுத்துட்டேன். அப்புறம் முடிச்சிட்டியா? காரைக்குடி போ அப்படின்னாரு. காரைக்குடி போனேன். காரைக்குடி பார்த்தேன். அந்த அந்த பேலஸ் பில்டிங் எல்லாம் எடுத்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு மறுபடியும் திண்டுக்கல் வந்துட்டேன். திண்டுக்கல் வந்தோடனே கண்ணா நான் நாளைக்கு வரேன். எத்தனை நாள் கழிச்சு? 6 நாள் கழிச்சு நாளைக்கு வேண்டாம். 6 days நாங்க இருக்கேன். அவர் ரொம்ப யோசிச்சே இருப்பாரு ராஜீவ் சார். போய் அது வந்த உடனே அந்த வீடு கண்ணா இதுதான் ஷார்ட் கண்ணா. அந்த பரியலுக்கு ரெண்டு வரல, பரியல் இந்த அம்மானு அந்த சாம்பலம் பிடிச்சிட்டு வரும்போது இந்த வீட்டுக்குள்ள என் ஒய்ஃப் இருக்கா. அந்த கோவத்துல நான் வரேன். புரியுதா உனக்கு? அந்த கோவத்தை வரும்போது நான் ஓட அடிக்கணும்னு சொன்னோன்னே பிடிச்சிட்டேனே, டோன்ட் வரி நாளை காலைல ஷூட் அப்படின்றது. நாளை காலைல ஷூட்னு சொன்னேன். உடனே அந்த இடத்துல பெரிய ஒரு 20க்கு 20 பள்ளத்தை வெட்டி பெட்ஸ் எல்லாம் உள்ள புதைச்சி மண்ணெல்லாம் போட்டுட்டு, ஏன்னா ஒரு 4 நாள் கழிச்சு அந்த ஊர்ல அந்த கோயில் கொடி ஏற்றி காப்பு கட்டிக்கிட்டா எந்த ஊர் மக்களும் உள்ள வரக்கூடாது, உள்ள வெளியூர்களும் உள்ள வரக்கூடாது. அந்த ஊர் கட்டுப்பாடு. அந்த ஊர் மக்கள் வெளியே போக கூடாது. போயிட்டு ஈவினிங் 6 மணிக்குள்ள வந்துடணும். அதுதான் அந்த ஊர் கட்டுப்பாடு. அது 3 நாள் முடிக்கும். 3 நாள் முடிக்கணுங்கன்னா நம்ம உள்ள வர முடியாது அப்புறம் அப்படின்ட்டாங்க. அடிச்சு அந்த ஓடு மேல விழுறது ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு அவர் மிரண்டு போய் மொத்த நாள் அவர் மிராக்கிள் ஆயிட்டாரு. எது ராஜீவ் சார் பா நமக்கு கிடைச்சிச்சு. அப்புறம் எனக்கு ஒரு 2 நாள் பிரேக் கொடுத்தாரு. பெருத்த காரைக்குடி ஷிஃப்டிங். காரைக்குடி ஷிஃப்டிங்னா இந்த மெட்டீரியல் எல்லாம் வந்து இவர் நம்ம தர்ணி சாரோட மெட்டீரியல்லாம் வந்து இறங்கிச்சு டக்கு டக்குன்னு வச்சு. அது 12 நாள் 14 நாள் 14 நாள்ல ஒர்க்கிங் ஹவர்ஸ் கம்மி. திடீர்னு காலைல வருவாரு, வேணாங்கண்ணா சாப்பிட்டு படத்துக்கு போ. அப்போ எஜமான் படம் ரிலீஸ் ஆகுது, ரஜினி சார் படம். இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு, நீ கடைக்கு போய் படம் பாரு. ஸோ இட்ஸ் எ வெரி கூல் பர்சன் அது. ஆனால் அந்த படம் எடிட் பண்ணி எனக்கு பெரிய ஒரு பொக்கிஷன் கையில் கொடுத்துருக்காங்க. அதை கரெக்டாக நான் பேக் பண்ணி கொடுக்கணும் இல்லைங்களா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன். ஸோ அப்படியே ஒரு தர்மசங்கம் அப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டனால எடிட் பண்ணிட்டு அந்த நீங்கள் பயங்கர எடிட் பண்ணி ஒரு இது இருக்கும்ல காட்ட போகிறோம். இது எப்படி வந்திருக்கோம் நம்ம டெய்லி பார்க்குறோம். அப்போ நான் பக்கத்தில் ஒரு டைரக்டர் இருக்காரு, அவர் ரகுராஜன் டைரக்டர். அவர்கிட்ட சும்மா சார் ஃபைட்டை பாருங்க நல்லா மூவியில் காட்டும்போது சூப்பராக இருக்கு கண்ணா அப்படின்னாரு.
ரொம்ப நல்லா இருக்கு போதும் அப்படின்னு. இருந்தாலும் நான் அந்த எனக்கு இன்னைக்கு இந்த லைஃப்பில் மறக்க முடியாது. நைட் 8 டப்பிங் முடிய போகுது சமீரா தேட்டர். நான் வந்து இங்கே எடிட்டிங் ரூம் வந்து வடபள்ளியில் இந்த பழைய சூப்பர் ஆஃபீஸ் இப்போ இல்லாது. அப்போ அது ஏத்தில் எடிட்டிங் ஷூட் கேசவன் சார் எடிட்டர் இன்னும் ஞாபகம் இருக்கு. அவர் வந்து 550 ஃபீட் இருக்கு. நான் குறைக்கணும், நான் 400 ஆக்குன்னு சொல்கிறேன். இது குறைப்பேன் 300 ஆக்கும் கிரிப் இருக்கும்னா இல்லை ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றாரு. அது ஏன் நல்லா இருக்குன்ற டைரக்டர். நான் குறைக்கிறேன், இல்லை எனக்கு டவுட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ரிமூவ் எல்லாம் பண்ணிட்டேன். கொஞ்சம் ரிமூவ் பண்ணி கிரிப் பண்ணிட்டு பைக்கில் ரீலை வைக்கிறேன். ரீல் இவ்வளோதான் இருக்கு. ரீலை கொண்டு வச்சுட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. பைக் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. நான் அடிச்சு பார்க்குறேன். அப்புறம் பைக்கை செகண்ட் கியர் போட்டு ஸ்டார்ட் பண்ணல, தள்ளி புஷ் பண்ணி அப்படி ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஜம்ப் பண்ணி ஏறி உட்காந்து போயிட்டேன். போய் அங்கே போய் அப்படியே உட்காந்துருக்கேன். எனக்கு நான் ரிலீஸ் வந்துச்சா அப்படின்னு கேட்டேன். வந்துச்சுக்கண்ணா நீ பண்ணுறீங்களா அப்படி உடனே ஸ்டாப் பண்ணு, இதை த்ரெட் பண்ணுங்க அப்படின்ட்டாரு. இங்கே ஹார்ட் பீட் எப்படி இருக்கு உங்களுக்கு? அதாவது நான் உள்ள தேட்டருக்குள்ள போகல, நான் பயம் இருந்துச்சு எனக்கு. தேட்டர் வெளியே நிற்கிறேன். தேட்டருக்குள்ள தட்டி கொடுத்துட்டு மிஞ்சிறதுக்குள்ள உள்ள ராஜ்குமார் சார் இருக்காரு. டப்பிங் பேச வடிவேல் சார் பேசிட்டு இருக்காரு. அவங்க உள்ள வடிவேல் பேசிட்டு இருக்காரு. வடிவேல் உள்ள உட்காந்து என்ன உள்ள கூட எனக்கு ஹார்ட் பீட் ஜாஸ்தி. அந்த டோர் பக்கத்தில் அப்படி நிற்கிறேன். அந்த உள்ள போகிற டோரில் இருக்கிறேன். அது 450 அடி 450 அடி ஓடுதுட்டோம். ஓடுது. ஐயோ ஏன்னா சவுண்ட் இருக்கு, அதில் சவுண்ட் போட்டுக்க மாட்டாங்க. சவுண்ட் தான் கூட இந்த ஃபீல் வராது. சவுண்ட் இருக்கா அந்த திங்ஸ்ல இருக்கு. அப்படி விழுந்தோடனே முடிச்ச உடனே இன்ஜின் இது யார் எடுத்த ஃபைட் அப்படின்னு கேட்டார் இன்ஜின் நமக்கு. உடனே அங்க வடிவேல் அண்ணே என்ன பின்னிட்டாங்க இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்கு அப்படின்னாரு. உடனே ராஜ்குமார் சார் கண்ணங்க நான் வெளியே அந்த ஏசிக்குள்ள இருக்குது அப்படி வந்து நான் ஓடி கட்டி பிடிச்சிட்டு ஜெயிச்சிட்டேன்னா அன்னைக்கு நான் ஓடின ஓட்டம் இன்னும் ஓடிட்டேன். சூப்பர். வீட்டுல உங்களுக்கு நிறைய சப்போர்ட் இருந்துச்சா? ஆமா எப்பவுமே இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு என்ன மேக்ஸிமம் மீட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களை மீட் பண்றது ரொம்ப கஷ்டம். நான் வாரத்துக்கு 1 வாரம் 2 வாரம் ஏன்னா ட்ராவலே இருப்பேன். உங்களுக்கு சம்டைம்ஸ் வெளியூர் கூப்பிட்டு போயிடுவேன். அவங்க ரொம்ப நல்ல சப்போர்ட், எனக்கு ரொம்ப கன்வீனியன்டா இருப்பாங்க. ரொம்ப ப்ராப்ளம் இல்லை எனக்கு. அப்படியே லைஃப் அப்படியே போயிட்டு. 4 பசங்க. ஃபர்ஸ்ட் டாட்டர் இப்போ மேரேஜ் பண்ணேன். செகண்ட் பையனுக்கு இப்போ தான் மேரேஜ் பண்ணேன். செகண்ட் பையனுக்கு இப்போ தான் மேரேஜ் பண்ணேன். தேர்டு வந்து அவங்க ட்வின்ஸ். அவங்க ஒருத்தர் வந்து ஃபாரன்சிக் சயின்ஸ் படிக்கிறாங்க, இன்னொருத்தர் பைலட் படிக்கிறாங்க. ஆமா ஆமா சூப்பர் சூப்பர். ஆமா ஓகே. எங்க பக்கத்துல அரண்மனை 80 days தாண்டுது. டக்குன்னு ஒரு படம் புயல் மாதிரி வந்து அடிக்குது. இது ஜென்டில்மேன். அந்த ஆக்ஷன் பிளாக்லாம் பார்த்து மிரண்டு போய் அன்றைக்கு நான் அவருக்கு ஒரு லெட்டர் போட்டேன். கோடம்பாக்கத்துக்குள் ஹாலிவுட்டை கொண்டு வந்ததற்கு மிக்க நன்றின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் செட்டில் ரொம்ப டெரராக இருப்பேன். சில நடிகர்கள்லாம் வெளியே செட் விட்டு வெளியே போக சொல்லி